வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலேயே விடிகாலையிலே எழுந்து ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டு இன்றைக்கி செங்கல்பட்டில் இருக்க செம்மலை முருகர் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு கிளம்பிட்டோங்க ஃபேமிலியாகவே. கும்பாபிஷேகம் பார்க்குறது பார்த்திங்கன்னா நார்மலாகவே ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இங்கே தொடர்ந்து ஒரு 3 கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தது. நாங்கள் எந்த கோயிலும் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டோம். இன்றைக்கி செம்மலை முருகர் கோயிலுக்கு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லி போயிட்டோம் நாங்கள். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு தசரா ரோடுன்னு சொல்லுவாங்க, ராம்பாளையம். அங்கே தான் மலை மேலே இருக்காருங்க. மேக்ஸிமம் ஒரு 100 படியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து கீழே வண்டியை விட்டுட்டு 100 படிக்கு மேலே தான் இருக்கோம். எப்படியும் நாங்கள் அதை ஏறி மேலே போயிட்டு சாமி பார்க்க முடியாது இல்லைங்களா, கும்பாபிஷேகம் தான் இல்லைங்களா. அதனால் கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு கீழே பிரசாதம்லாம் போட்டாங்க. நல்லா இலை போட்டு வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டாங்க. புடவை அன்னதானமாக கொடுத்தாங்க, வேஷ்டி சட்டை கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் வாங்கிட்டு நல்லா சாமியை பார்க்க முடியல. ஆனால் சாமியை வந்து நம்ம ஜனமாக இருக்கிறதுல கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணோம். ஆனால் அருமையாக இருந்ததுங்க கும்பாபிஷேகம் பண்ண சொல்ல கருடர் வந்து மேலே பருப்பாருன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதுவும் நடந்ததுங்க. கருட பகவான் மேலே அழகாக சுற்றிட்டே வந்தார். இங்கே அன்னதானமும் பார்த்தீங்கன்னா குறைவே இல்லாமல் சமைச்சிட்டே இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்து. கண்டிப்பாக 48 நாள்